இந்த G7 சம்மிட் ஜூன் 16, 17 ஆகிய 2 தேதிகள் நடக்குது. இஸ்ரேல் ஈரான் மேலயும், ஈரான் இஸ்ரேல் மேலயும் தாக்குதல் நடத்திட்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்துல கனடாவுல முக்கிய அதிபர்கள், முக்கிய பிரதமர்கள் எல்லாருமே வந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த G7 சம்மிட்ல பிரதானமா உக்ரைன் ரஷ்யா வார் பத்தியும், இல்ல அமெரிக்கா சமீபத்துல விதிச்சிருக்கக்கூடிய அந்த வரி விதிப்பு பத்தியும் தான் பல்வேறு டிஸ்கஷன்ஸ் போகும். மெயினா இது பத்தி தான் பல்வேறு டிஸ்கஷன்ஸ் போகும். அண்ட் அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு நாடுகளுக்கு இடையே இருக்கக்கூடிய சிறு சிறு ஒப்பந்தங்கள் அண்ட் நிறைய டெக்னாலஜி டெவலப்மெண்ட்ஸ் பத்தி இப்படியான பல்வேறு விஷயங்களை அதுல பேச போறாங்க. ஆனா முக்கியமா உக்ரைன் ரஷ்யா வார பத்தியும் அண்ட் அமெரிக்கா ரீசெண்டா விதிச்சிருக்கக்கூடிய வரி விதிப்பு பத்தியும் இதுல டிஸ்கஸ் பண்ணப்படுவாங்க அப்படிங்கிறது தான் மெயின் கோர் சப்ஜெக்டா இருந்துச்சு. ஆனா இவங்க எல்லாரும் ஒண்ணு கூடி இருக்கக்கூடிய இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா இந்த ஒரு போர் சூழல் இங்கு நிலவி இருக்கிறதுனால இதை ஒரு கருமையமா எடுத்துட்டு இதை ஒரு கோர் சப்ஜெக்டா எடுத்துட்டு இதுவும் அந்த G7 சம்மிட்ல பேசப்படும், விவாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு.